டிக்டாக் செயலியை வாங்குவதற்கு ஒரு பணக்கார நிறுவன பிரதிநிதிகளை தாம் சந்தித்து பேசியுள்ளதாகவும் அவர்கள் அந்த செயலியை வாங்க தயாராக உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். டிக்டாக் வாங்கவிருக்கும் தரப்பு யார் என்பதை இன்னும் 2 வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்தார். டிக்டாக் செயலியை வாங்கும் அல்லது விற்கும் உடன்படிக்கைக்கு சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் இணக்கமும் அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு டிக்டாக் அச்சுறுத்தலாக இருப்பதால் டிக்டாக் செயலி இதன் செயல்திறனை அமெரிக்காவில் நிறுத்த வேண்டும் அல்லது வேறொரு தரப்பினருக்கு விற்க வேண்டும் என்று 2024 அமெரிக்காவில் சட்டம் இயற்றப்பட்டது. இருப்பினும் டிக்டாக் விவகாரத்தில் ட்ரம்ப் 3 முறை காலக்கெடுவை நீடித்து உத்தரவிட்டார். அமெரிக்கர்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்தும் போது அவர்களின் தரவுகள் முறையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.